ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10+ பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே மினிமம் 3 மந்த்ஸுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணதுனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எந்த அளவுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் இல்லை அப்படின்றத டீட்டெயிலாகவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த அகாரா ஓடிஜி வந்து பார்த்துடலாம். இதுதான் இதனுடைய பாக்ஸ் ஐட்டம்ஸு. ஒவ்வொன்றா என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஓவன் ட்ரே, இது வந்து ட்ரே ஹேண்டிலு, இது வந்து ரொட்டிசரி ஹேண்டிலு. குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டிசரி ராடு. இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஆவரேஜாக தான் வந்து ஃபீலை கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாகவே வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட சொல்லியிருக்காங்க. வாரண்ட்டி கூட பின்னாடி வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் பேனு இல்லை ட்ரே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். கிளாஸோட குவாலிட்டியும் வந்து நல்லாவே இருக்குது. ஸ்மூத்தாகவும் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும். மொத்தம் 3 நாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் நாபு அப் டு 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் நாபு, இந்த ஹீட்டை வந்து எங்கே மேலே மட்டும் போகணுமா கீழே மட்டும் போகணுமா அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டைமர் நாபு அப் டு 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து நம்ம டைமர் செட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து லைட் இண்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ரீஹீட் தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஓவன் ரேக்கையும் உள்ளே வச்சு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம். டெம்பரேச்சர்னு வந்து பார்க்கும்போது 180 டிகிரியில் வந்து வச்சுட்டோம். ஃபங்க்ஷன் நாபை வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் டாப் ரெண்டுமே வந்து ஹீட் போகிற மாதிரி வச்சாச்சு. டைமர் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சேம்பர் லைட்டாக வந்து எரியும். லைட் இண்டிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எரியுது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் வந்து அதிகமாகவே வந்து வரும். அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அது நார்மல் தான் அப்படின்ட்டு அவங்களே அந்த கார்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கேக் டின்னு வந்து பேரலாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. உள்ளேயும் நம்ம வந்து வச்சாச்சு. சேம் தான் எல்லாமே. டைம் மட்டும் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தோம். அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொலன்னு இல்லாமல் கொஞ்சம் பொலன்னு தான் இருந்தது. அடுத்து கிரில் சிக்கனை வந்து செஞ்சு பார்த்துடலாம். இது எந்தளவுக்கு வந்து அவுட்புட் தந்தது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். உள்ளே வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணதுனால அந்த ரொட்டிசரி ஹேண்டில் வச்சுக்கின்னு அந்த ரொட்டிசரி ராடை உள்ளே ப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து சேலஞ்சிங்காக தான் இருந்தது. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொட்டிசரி மோடில் இருக்கணும். ஃபங்க்ஷன் நாபு. டைமர் வந்து பார்த்திங்கன்னா 50 மினிட்ஸ் வச்சுருந்தோம். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 210 டிகிரி செல்சியஸ் வந்து வச்சுருந்தோம். இது வந்து ஒரு 1.25 கிலோ வந்து இருக்கிறதுனால சிக்கன் வந்து பெருசாக இருந்ததுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடில் வந்து உராயும். அதனால் வந்து ரொம்ப டைட்டாக வந்து கட்டணும் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இருக்காது. நாங்கள் அந்தளவுக்கு வந்து டைட்டாக கட்டல ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். இது கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குக் ஆச்சு. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தாலும் உள்ளே சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வேகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லைட்டாக வந்து சொதப்பலாக தான் இருந்தது. அவுட்புட்டு எடுக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஹேண்டில் வந்து பண்ணுறோம். உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதே போல் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் கீழே இறங்கி சிந்திரும். அதுக்கு அலுமினியம் ஃபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓடிஜியில் வந்து பண்ணது. இது வந்து குக்கரில் வந்து பண்ணது. குக்கரில் பண்ணதே எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான அவுட்புட்டே வந்து கிடச்சிது. எதனால் வந்து ஓடிஜி வந்து ப்ராப்பரான அவுட்புட் தரல அப்படின்னு யோசிக்கும் போது டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக ஆகுதா அப்படின்னு செக் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் வச்சு செக் பண்ணும்போது 93 டிகிரி செல்சியஸ் தான் இருந்தது. அதனால் ஹீட் வந்து ப்ராப்பராக ஆகலை அப்படின்ட்டு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அது வாங்கின உடனே பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு இனிஷியலாக டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது 180 டிகிரி வச்சு செக் பண்ணும்போது 130.4 தான் வந்து கிடச்சிருந்தது. சரி ஃபுல்லாக வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு 250 டிகிரி செல்சியஸ் வச்சு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 211 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கிடச்சிது. அப்போ இந்த ப்ராடக்ட்டில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்றத நம்மளால் இங்கே கிளியராகவே வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வேணும்னா வந்து ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டை வந்து அப்போ ஓவராலாக ஒர்த்தா அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் வந்து கொடுக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2899க்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஓவன் க்ளவுஸ் வந்து பார்த்தலாம். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. ஓடிஜி வந்து வாங்கினதுனால தான் இந்த க்ளவுஸே வந்து வாங்கியிருந்தோம். கடைசியில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால ஓடிஜி ரிட்டர்ன் போட்டோம். இப்போ இந்த பிரியாணி குண்டாலாம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவு நல்ல ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். உங்கள் வீட்டில் ஓடிஜி ஓவன் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 265க்கு வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த கொடிக்கயிறை பற்றி பார்த்துடலாம். நீங்கள் இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எங்கே போயிருந்தாலும் இந்த கொடிக்கயிறை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் தான். சரி எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து ப்ளஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 2 சைடாக வந்து ஹூக்கு வர்றதுனால இது இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலோ இது மாதிரி ஏதாவது ஹூக் இருந்தால் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஹூக் பண்ணிக்க முடியும். அதே போல் அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கும்போது எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்து கூட வந்து மாட்டிக்க முடியும். இந்த அட்வான்டேஜ் தான் இதுக்கு வந்து ட்ராபேக்காக வந்து அமையுது. ஹெவியாக இது மாதிரி ஜீன்ஸ்லாம் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கீழே
கீழே வந்து தொங்கிடுது. அதுக்கப்புறம் இதில் வர அந்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியோடவே வந்து அட்டாச்சாக வந்து வர்றதுனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் இது மாதிரி வந்து கிளிப் போட முடியும். டேரெக்டாக மேலே எடுத்து போட முடியாது ரெகுலரான கிளிப்பு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி கிளாத் இது மாதிரி குழந்தைங்க துணி இருந்ததுன்னா டேரெக்டாக வந்து போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அது வந்து ஒரு ஈஸியான ஆப்ஷனாக தான் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண ஒரு 4-5 டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துக்குச்சு. உள்ளே இருக்கிற அந்த எலாஸ்டிக் கயிறு மட்டும் தான் வந்து இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் மாதிரிலாம் வந்து தோணலை. ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா அது எலாஸ்டிக்காக இருக்கிறது எங்களுக்கு ட்ராபேக்காக தான் வந்து இருக்குது இங்கே. இந்த கொடி கயிறோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 199க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த கிளாத் ஹேங்கரை தான் வந்து பார்க்க போகிறோம். இதனோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. ஸ்க்ரூஸு, ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அது கூடவே வந்து வருது. மினிமம் 2 குவான்டிட்டியை தான் வந்து வாங்க முடியும். இதை நம்ம வந்து ட்ரில் பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிசிவ் வால் ஸ்டிக்கரை வச்சு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து ஸ்க்ரூஸும் வந்து வரதுனால நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி டைட்டாக வந்து பண்ணியிருந்தனால நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். இதில் மொத்தம் வந்து 4 ஹூக்கு வந்து வருது. குவாலிட்டியாகவும் இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஹெவியான டவல்ஸ்லாம் வந்து மாட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் செம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். மினிமம் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராடக்ட்டை. அதே மாதிரி ஈரமான டவல்ஸ்லாம் வந்து மாட்டும் போதும் ட்ரை ஆகிறதும் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து ஆகுதுன்னே வந்து சொல்லலாம். அதே போல் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி டவல் மட்டும் ஹேங் பண்ணாமல் இது மாதிரி குல்லா வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பெல்ட்டை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அதே போல் அவங்க ஜீன்ஸு, கிளாத்து இதெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கும் வந்து நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அது இல்லாமல் ஹேண்ட் பேக்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கும் செம ஆப்ஷனாகவே இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் தவா, வெஜிடபிள் ரோஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 529க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த வெஜிடபிள் ஸ்லைசர் வந்து பார்த்தலாம். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இதனுடைய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய திக்னஸ் வந்து நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் ஹேண்டெலாம் வந்து வர்றதுனால கைக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போ இது மாதிரி பீஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாத சைடு வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கிரிப்னஸ் வந்து வராது. அதுவே ஸ்லைஸ் பண்ண சைடு வந்து ஹேண்டிலை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்னஸே வந்து கிடைக்கும். இனிஷியல் டேஸில் கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பர் யூஸ்ஃபுல்லாகவே சீக்கிரமாகவே வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஹேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து மீந்துரும். வாழைக்காலாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து நல்ல கிரிப்னஸ் வந்து கிடைக்கிறதுனால நல்ல எக்ஸ்பர்ட் மாதிரியே வந்து பண்ண முடியுது. அதுவே கருணக்கிழங்குலாம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பீஸ் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்கிறதுனால. இருந்தாலும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். இந்த வெஜிடபிள் ஸ்லைசரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 201க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த 3-in-1 பீலரை வந்து பார்த்தலாம். இது வந்து ஒரு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்து நம்ம வந்து பீல் பண்ணியிருப்போம். ஃபுல் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்போம். இதில் வந்து சும்மா சாம்பிளுக்கு வந்து ஒரு 4 தான் வந்து காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு. எவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பீல் பண்ண முடியுது அப்படின்னு வந்து பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் வந்து பண்ணல. அவ்வளோ ஈஸியாகவே இருக்குது. அதனால தான் வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்னு வந்து சொல்கிறோம். அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். அடுத்தது வந்து பைனாப்பிள். இதனுடைய தோல் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். அதையே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியுது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் எதுவுமே வந்து பண்ணலை. அவ்வளோ ஸ்மூத்தாக வேகமாக வந்து நம்மளால் வந்து பண்ண முடியுது. லெஸ் தென் 1 மினிட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கட் பண்ணிட்டோம். அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பாருங்கள். ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே வந்து சொல்லலாம். வாழைக்காலாம் வந்து இது மாதிரி பீல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடில் வந்து போய் சிக்கிக்கும். இது மட்டும் வந்து ஒரு குட்டி பிரச்சனையாக இருக்கும். மற்றபடியாக பீல் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பீல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆப்ஷனாகவே இருக்கும். இதில் மொத்தம் வந்து 3 பிளேடு வந்து வரும். ஒவ்வொரு பிளேடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸுக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வந்து பீல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரேட்டட் பிளேடும், ஜூலியன் கட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இது வந்து உங்களுக்கு ஒரு செம்ம ஒர்த்தியான பர்ச்சேஸாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 249க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வந்து பார்த்தலாம். இது கூடவே அந்த ஆன்டி ஸ்கிப் பேட் எல்லாம் பட்டனும் வந்து வருது. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய திக்னஸ்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால கிச்சன் டாப் மேலே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த ஆன்டி ஸ்கிப் பேட் வந்து யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வழுக்குது. அதை வச்சு யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து கிரிப் கிடைக்குதுன்னே வந்து சொல்லலாம். இப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் வந்து சீவிட்டு இருந்தோம் கத்தியை வச்சு. சரி இந்த சாப்பிங் போர்டு மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஓரளவுக்கு வந்து ஈஸியாக வந்து பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதுவே இந்த வழுக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் பூசணிக்காய்லாம் வச்சு கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வழுகுது. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம்.
அப்புறம் இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதில எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா, அதுக்கு ஓரளவுக்கு வந்து கிரிப்னஸ் வந்து கிடைச்சது. ஆனா, இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸே வந்து கிடைக்கல. கிரிப்னஸும் வந்து இல்லாதனால கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. இதெல்லாம் வந்து இனிஷியல் டேஸ்ல தான் வந்து அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தக்காளிலாம் வந்து கட் பண்ணி பார்த்தோம். இது வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஓரளவுக்கு நார்மலாவே வந்து கட் பண்ணிட்டேனே வந்து சொல்லலாம். அதுவே வந்து ஓரளவுக்கு வந்து நாங்க பழகுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து கட் பண்ண முடிஞ்சது. இந்த கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணும்போது எந்த விதத்திலும் பிரச்சனையும் நாங்க வந்து ஃபேஸ் பண்ணல இனிஷியல் டேஸ்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மந்த்ஸா வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஒன்ஸ் அடாப்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டாவே உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஆர்கனைஸ் மீ சாப்பிங் போர்டு வேரியஸ் சைஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம இங்க வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மீடியம். இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 595க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த புட்டு மேக்கர் வந்து பார்த்துடலாம். சிரட்டா புட்டு மேக்கர், புட்டு குடம் இது 2ம் சேர்ந்து காம்போவா தான் வந்து வாங்கியிருந்தோம். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குன்னே வந்து சொல்லலாம். இது வந்து நம்மளா தான் வந்து ஃபிக்ஸ் பண்ற மாரி இருக்கும். இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த 2 சல்லடையும் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல வந்து நம்ம வந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் வந்து மாவும், ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் துருவலும் வந்து போட்டு மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். புட்டு குடத்துலயும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. சிரட்டா புட்டு மேக்கர்லயும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிரட்டா புட்டு மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர் மேல வச்சும் யூஸ் பண்ணலாம். அதேபோல புட்டு குடத்துலயும் வச்சு யூஸ் பண்ணலாம். அத டீட்டெயில்டாவே நம்ம வந்து வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த புட்டு குடத்துலயும் வந்து வச்சாச்சு. 2த்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஓட்டை வந்து இருக்கும். அந்த 3 ஓட்டை வழியா வந்து இது மாரி புகை வந்துடுச்சு அப்படின்னா, வெந்துடுச்சுன்னு வந்து அர்த்தம். இப்போ நம்ம வந்து எடுத்து ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்துடலாம். இது வந்து புட்டு குடத்துலேருந்து வந்த அவுட்புட்டு. இது சிரட்டா புட்டு மேக்கர்லேருந்து பண்ண அவுட்புட்டு. உங்களுக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த குழா புட்டுலாம் செஞ்சு ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா, இந்த புட்டு மேக்கர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு செம்ம ஆப்ஷனாவே இருக்கும். என்னுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 499க்கு வந்து வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா வந்து பார்த்துடலாம். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. ஆனா மினிமம் 2 குவான்டிட்டியா தான் வந்து வாங்க முடியும். இது எதுக்காக வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா, வீட்ல வந்து எப்பயாவது வந்து கேக்லாம் வந்து செய்வோம். அது செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவு வந்து சைட்ல வந்து வழிச்சு விடுறதுக்கு கைய வந்து வச்சு வழிக்க முடியாதுன்றதுனால, இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ட்டு வாங்கியிருந்தோம். அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அந்த மாவுலாம் வந்து இது மாரி பெசஞ்சு விடுறதுக்கும், கலரி விடுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செம யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவு வந்து டின்னுல வந்து கிண்ணத்துல இருந்து ஊத்துனதுக்கப்புறம், வழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கைய வச்சு வழிச்சு விடுறத விட, இந்த ஸ்பேச்சுலா வச்சு வழிச்சு விடுறது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம கிளீனாவே இருக்கு. சூப்பரா வந்து வழிச்சு விட முடியுது. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். என்ன பிரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். 299க்கு வந்து நாங்க வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த ஜாம் ஸ்ப்ரெட்டர வந்து பார்த்துடலாம். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. இந்த பிரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம தடவி டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அந்த டேஸ்ட் ரொம்பவே வந்து எங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் வந்து அந்த ஜாம் தடவுறதுக்கு ஏதாவது சிம்பிளான மெத்தட் இருக்கான்னு பார்க்கும்போது தான் இந்த ஜாம் ஸ்ப்ரெட்டர் வந்து பார்த்தோம். ஆனா எங்களுக்கு பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாலாம் இல்ல. ஸ்பூன் வச்சு தடவும்போதே கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாரி தான் வந்து எங்களுக்கு தோணுது. ஓவராலா வந்து பார்க்கும்போது இதனுடைய குவாலிட்டி வந்து நல்லா இருந்தாலும், ஜாம வந்து தடவும்போது எந்த வேலையும் வந்து சுலபமாக்காதனால எங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து குடுக்குது. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 68க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த கார்ன் ஸ்ட்ரிப்பர வந்து பார்த்துடலாம். இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சைஸ் கார்ன் ஆனா மீடியம் சைஸ் கார்ன தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிப் பண்ணிட்டுருக்கோம். பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஈஸியா இருக்குன்னே சொல்லலாம். கையில வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஒரு ஆஃப் வந்து பண்ணிட்டு, திருப்பி இன்னொரு சைடு வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு. சீக்கிரமா வந்து ஸ்ட்ரிப் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கிரிப்னஸ் வந்து ஒழுங்கா ஹேண்டில் வந்து பண்றது கிடைக்காது. அடுத்தது வந்து ஆஃப் சைஸ் கார்னு இது மாரி ஸ்டீம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, புட்டு புட்டு வந்து வீட்ல போட்டுருவாங்க ஸ்டீம் பண்றதுக்கு. அந்த குண்டான் சைஸுக்கு வந்து ஏத்தா மாரி. அது மாரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி திருப்புறதுக்கு வந்து நம்ம கிரிப்னஸ் வந்து கிடைக்காது. அதுவே வந்து மீடியம் சைஸா இருந்தா பிரச்சனை இல்ல. இது மாரி வந்து பெரிய சைஸா இருந்ததுன்னா வச்சுக்கங்களேன், ஸ்ட்ரிப் பண்றது ரொம்பவே வந்து சிரமமா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அதனால வந்து இது மாரி புட்டு போடாம, நீட்டா வந்து ஸ்டீம் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரிப்பர வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது மீடியம் சைஸா இருந்தாலும், பெரிய சைஸா இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து சுலபமா வந்து பண்ணிட முடியும். அப்போ ஓவராலா இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 199க்கு வந்து அவைலபிளா இருக்கு. அதுவே 2 பீஸா வாங்குறோம் அப்படின்னா, 219 தான் வந்து வரும்.
அடுத்து இந்த ஸ்பைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்துடலாம். இது வந்து 4 பீஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். 8 பீஸஸும் வந்து அவைலபிளா இருக்கு. இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. இதனுடைய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப்ல ஒரு சைடு வந்து தள்ளணும் அப்படின்னா பெரிய ஓட்டையும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ஓட்டையும் வந்து அவைலபிளா இருக்கு. அதனால ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அந்தந்த தேவைக்கு ஏத்த மாரி எந்த சைடு வேணாலும் நம்மள வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பூஜா ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குன்னே வந்து சொல்லலாம். இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 119க்கு வந்து நாங்க வாங்கியிருந்தோம். அடுத்து இந்த மெஷ் கிளீனிங் பிரஷ் வந்து பார்த்துடலாம். இந்த பிரஷ்ஷோட ஃபீல்னு வந்து பார்க்கும்போது சாஃப்ட்டாவும் இல்லாம, ஹார்டாவும் இல்லாம மீடியமா இருக்கு. இது வந்து ஒரு 2 இன் 1 ப்ராடக்ட் அப்படின்றதுனால, கூட வந்து ஒரு வைப்பரும் வந்து குடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கிளாஸ் விண்டோஸ், டோர்ஸ் இருக்கு அப்படின்னா, வைப் பண்ணுறதுக்கும், கிளீன் பண்ணுறதுக்கும் வந்து செம ஈஸியாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்டிலும் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ மஸ்கிட்டோ டோரை வந்து கிளீன் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்து கிளீன் பண்ணுது அப்படின்ட்டு. நல்லாவே வந்து கிளீன் பண்ணுதுன்னு வந்து சொல்லலாம். டஸ்ட் வந்து பாருங்க, அவ்வளோ டஸ்ட் வந்து இருக்கு. கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால ப்ராப்பரா தெரியல. இப்ப கீழ வந்து கிளீன் பண்ணும்போது நல்லாவே வந்து பார்க்கலாம். செம்ம டஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுதுன்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து பாருங்க, அவ்ளோ டஸ்ட் இருக்கு அந்த மஸ்கிட்டோ டோர்ல. சூப்பராவே வந்து கிளீன் பண்ணுதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டீப் கிளீனிங்க்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்காது. ஏன் அப்படின்றத டீட்டெயிலா வந்து பின்னாடி வந்து பேசலாம். இப்ப அந்த வைப்பர வச்சு நம்ம வந்து இது மாரி கிளாஸ் விண்டோஸா இருக்கட்டும், டோர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத வந்து வைப் பண்றதுக்கும், கிளீன் பண்றதுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாவும் இருக்கு, வசதியாவும் இருக்கு. இப்போ அந்த டோர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் வாஷர வச்சு நம்ம அடிக்கும்போது, நல்லாவே வந்து டஸ்ட் வந்து அழுக்கு வந்து ரிமூவ் ஆகுறத வந்து பார்க்க முடியுது. அப்போ டீப் கிளீனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஷ் கிளீனிங் பிரஷ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்காது. இருந்தாலும் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அப்பப்போ கிளீன் பண்றதுக்கு வந்து ஒரு ஓகேவான ப்ராடக்ட்டா இருக்கும். இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 299க்கு வந்து நாங்க வாங்கியிருந்தோம். இங்க பார்த்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டாவே இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து ஆட் பண்ணியிருப்போம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நாங்க நம்புறோம். மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கா, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அது ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.